சூர்யா பயங்கர கோவமா வராரு. வந்து அந்த மேடையில இருக்க எல்லா தட்டையும் தூக்கி அடிக்கிறாரு. "ஏன் சூர்யா நீ இப்படிலாம் பண்ணிட்டுருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா, பாட்டி எல்லாருமே பயங்கர கோவமா கேட்குறாங்க. "இங்கே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. உண்மைய நான் சொல்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா தேவி அப்படியே கிட்ட போறாங்க. "என்னம்மா குழந்தை எப்படி இருக்கு வயித்துல? நல்லா இருக்கா? நல்லா வளர்ந்துருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு வயித்த தட்டி பார்க்குறாங்க. தட்டி பார்த்தோன்னே எல்லாருக்குமே கோவம் வருது. "என்ன என்ன பண்ணிட்டு இருக்க சித்ரா தேவி?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா கேட்குறாங்க. சூர்யாவோட அம்மா, "எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? வயித்துல குழந்தை தானே இருக்கு. இதெல்லாம் எதுக்காக நீ இப்படிலாம் பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா, பாட்டி சுற்றி இருக்க எல்லாருமே கோவப்படுறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் எல்லாம் கோவப்படுறீங்க. ஆனால் அந்த ஐஸ்வர்யா கோவப்படலை. அதை நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி கேட்குறாங்க. அப்படியே எல்லாருமே அமைதியாக இருக்காங்க. "அம்மா என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சது அவ்வளோதான் நீங்கள்." அப்படின்னு சூர்யா பயங்கர கோவமாக சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே எல்லாருமே பார்க்குறாங்க. "என்னம்மா குழந்தை நல்லா இருக்கவன் வயிற்றுல பார்க்கலாமா?" அப்படின்னு சொல்லி சித்ராதேவி கிட்ட வராங்க. வந்து வயிற்றுல இருக்க அந்த துணி அப்படியே இழுக்கிறாங்க. இழுத்து காட்டுறாங்க. இதுதான் குழந்தைன்னு சொன்னீங்களே, குழந்தைய எப்படி சுமக்கிறான்னு தெரியுதா உங்களுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக காட்டுறாங்க. அதை பார்த்தோன்னே கோடீஸ்வரி, பாட்டி எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. "என்னம்மா நடக்குது இங்கே?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கோவப்படுறாங்க. "ஆமாம், என்ன நடந்தது தெரியுமா? நான் அப்போ இவள் மேலே எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்தாலும் நான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி இவளோட ரிப்போர்ட் எல்லாத்தையுமே எடுத்து அனுப்பினேன். ஆனால் பதில் எதுவுமே வரல. அப்புறம் நான் வளகாப்புக்கு கிளம்பிட்டே இருந்தேன். அப்போ கரெக்டாக டாக்டர் ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி சொன்னாங்க, என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் டாக்டர்கிட்ட கேட்டேன். அதுக்கு டாக்டர் சொன்னாங்க, "அம்மா அந்த பொண்ணு எல்லாமே பொய் சொல்லுது. அந்த பொண்ணு கன்சீவாகவே இல்லை" அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. அதை கேட்டோன்னே பயங்கரமாக ஷாக் ஆனேன். "என்னது கன்சீவாக இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு அதை கரெக்டாக சூர்யா கேட்டுட்டாரு. கேட்டோடனே கிட்ட வந்து கேட்குறான், "என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் நான் சொன்னேன், "இந்த பொண்ணு மாசமாகவே இல்லை, பொய் சொல்லிட்டு இப்போ வளகாப்பு நடத்திக்குது" அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே வீட்டில் இருக்க எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஆனால் இந்த விஷயம் எல்லாமே மகாவுக்கு தெரிஞ்சு தான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கிட்ட சொல்லி கூட்டிகிட்டு வராங்க. அப்போ சூர்யா சொல்கிறார், "கண்டிப்பாக மகா இந்த மாதிரி பொய் சொல்கிறவ கிடையாது. அவள் எதுவுமே அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டா. இதுக்கு அவள் துணையாக கண்டிப்பாக இருக்க மாட்டா" அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்லிகிட்டே வராரு. "பார்க்கலாம் வா" அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி கூட்டிகிட்டு வந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. மகா அப்படியே அழுகுறாங்க. பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழறாங்க. "என்ன மகா உனக்கும் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எதுவுமே பேசல. தேம்பி தேம்பி அழறாங்க. அமைதியாக இருக்காங்க. எல்லாருமே பார்க்குறாங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட வராங்க. கிட்ட வந்து கோடீஸ்வரி பயங்கரமாக கத்துறாங்க. "ஏய் என்ன பண்ணி வச்சிருக்கன்னு தெரியுதா உனக்கு? எவ்வளோ பெரிய தப்பு பண்ணி வச்சிருக்க. எதுக்காக நீ இப்படி பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி பயங்கரமாக ஐஸ்வர்யாவை திட்டுறாங்க. ஐஸ்வர்யா அழறாங்க. "அவள் ஏதோ கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஆர்வத்தில் இப்படி பண்ணிகிட்டு இருக்கா" அப்படின்னு சொல்கிறாங்க. "என்ன ஆர்வத்தில் பண்ணிகிட்டு இருக்கா? ஒரு குழந்தைய சுமக்கிறதுன்றது சாதாரண விஷயமா? மொத்த குடும்பத்தையும் ஏமாற்றி வச்சிருக்கா. நல்ல திருட்டுத்தனம் பண்ணுறா. குடும்பமே திருட்டுத்தனம் பண்ணுற குடும்பம்" அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி சொல்கிறாங்க. அப்படியே கோடீஸ்வரி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க அப்பா எல்லாருமே பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. பிரபா எதுவுமே பேசல. அப்படியே அமைதியாக இருக்காங்க. ராஜலக்ஷ்மிக்கு கோவம் அதிகமாக வருது. "எதுக்கு இப்படிலாம் பண்ண? எங்கள் குடும்பத்தை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? எதுக்கு இப்படிலாம் நடிச்சு ஏமாத்தின?" அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யா எதுவுமே பேசல. அழுதுகிட்டே இருக்காங்க. தாத்தா, பாட்டி எல்லாருமே கேட்குறாங்க, "அம்மா எந்த விஷயத்தில் விளையாடணும்னு உனக்கு தெரியாதா? இப்படி தான் ஏமாத்துவியா? அதுவும் இவ்வளோ பேரை கூப்பிட்டு வளகாப்பு நடத்துகிற வரைக்கும் கொண்டு வந்திருக்கே. நீ பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு தெரியுதா உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எல்லாருமே திட்டிகிட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யா அழுதுகிட்டே இருக்காங்க. மகாவும் எதுவுமே சொல்ல முடியாமல் அழுதுகிட்டே இருக்காங்க. அப்படியே சித்ராதேவி திரும்பி மகாவை கேட்குறாங்க, "என்ன மகா, நீயும் இது குழந்தை தானே? உனக்கும் எல்லாமே தெரியும்ல, உண்மையை சொல்லு" அப்படின்னு சொல்கிறாங்க. மகா எதுவுமே பேசல. அமைதியாக இருக்காங்க. "சொல்லு மகா சொல்லு. நீயும் உனக்கும் இது தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா பயங்கர கோவமாக கேட்குறாங்க. அதை கேட்டோன்னே அப்படியே